சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மக்கள் ஊடக மையம் இணைந்து சென்னை அன்னை வயலட் கல்லூரியில் நடத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மக்கள் ஊடக மையம் சார்பில் சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சூழல் காப்போம் என்ற தலைப்பில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சித்திரவேல் மின் சிக்கனம், குப்பை மேலாண்மை, நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் வழிகள் குறித்து எடுத்துரைத்தார். இதேபோல் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர் லதா நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் பற்றிய அனுபவங்களை பகிர்ந்தார். இந்நிகழ்ச்சியை மக்கள் ஊடக மையம் மற்றும் நியூஸ் 7 அன்பு பாலம் சார்பாக சரத்குமார் ஒருங்கிணைத்தார். நியூஸ் 7 சேனல் நடத்துகிற காலநிலை மாற்றத்துக்கான கருத்து அரங்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் என்னென்னா பேரிடர் மீட்பு சமயத்தில் எந்த மாதிரியெல்லாம் இயற்கை சீற்றத்துலேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதில் நியூஸ் 7 சேனலோடு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு நாங்கள் இயற்கை சார்ந்த கருத்துக்களை சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அது பள்ளி மாணவர்கள்கிட்டையும் கல்லூரி மாணவர்கள்கிட்டையும் மட்டும்தான் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கான இந்த நியூஸ் 7 சேனலோட முயற்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நம்ம பிளாஸ்டிக் இடங்களில் போடும்போது அது ஹியூமன் பீங்ஸை மட்டும் இல்லாமல் அனிமல்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. லைக் கவுஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது அதுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அதுமாதிரி நிறைய வருது. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் பிளான்டேஷன், டெரஸ் இருக்கிறவங்க டெரஸ் கார்டனிங் அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பிளான்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட என்விரான்மெண்ட் ரொம்ப குளோபல் வார்மிங்லாம் ஆகாமல் கொஞ்சம் நமக்கு சேஃபாகவும் இருக்கும். நம்மளை அந்த என்விரான்மெண்ட் நம்மளை நல்லா பாதுகாப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் டூ த சேம். என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது நமக்கு ஒரு ஃப்யூச்சர் நமக்கு பிரைட்டாக இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுறதுனால இப்போ மக்களுக்கும் இப்போ இந்த காலத்தில் பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ இப்போ இந்த காலத்தில் பிளாஸ்டிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் யாருமே மரம் செடி யாருமே வளர்க்குறதில்ல. அதே மாதிரி விவசாயமும் இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே ஐடி ஃபீல்ட் போகிறதுனால விவசாயி யாருமே பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம நாடு ரொம்ப ஒரு பாதிப்பான நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி மண் வளர்ப்பும் இப்போ எல்லார் வீட்லேயும் இதை நம்ம நாடை திரும்பி மீண்டு கொண்டு வரணும்னா இப்போ ஒரு வீட்லேயும் செடி வளர்க்கணும். அது இல்லாமல் பிளாஸ்டிக் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு இதை அட்டென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்விரான்மெண்ட்டை எப்படி காக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். முக்கியமாக பிளாஸ்டிக் மண்ணில் மக்காமல் நிறைய விஷயம் நடக்குது. அதை பற்றி நிறைய விஷயம் பாதிக்கப்படுது. இது மூலிமா விவசாயம் கூட நிறைய பாதிக்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எந்த இடத்துல போடணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக மண்ணில் போட்டுறாதீங்க. அது ஒரு சிலர் ஈஸியாக மக்காது. இது மூலயமா நிறைய விஷயம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் நிலம், நீர், காற்று இது மூணுமே நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது மூணுமே சேஃபாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தில் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட் எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.